வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நீங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபராக வரணுங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, சாவக்காடு பீச்சில். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிச்சிட்டு வந்த படகை கரெக்டாக கடல் கரைக்கிட்ட வரும். அதுக்கப்புறம் அந்த கரையிலேருந்து அந்த படகை டிராக்டர் கட்டி மேலே இழுத்துட்டு வருவாங்க. அது மேலே இழுத்துட்டு வர வரைக்கும் தான் அந்த வீடியோவில் இருக்குது. இப்போ நாம் பார்க்குறது என்னென்னா, அந்த இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த படகு என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே மீன் பிடிச்சிட்டு வண்டி வர்றப்பவே அதில் இந்த வலையில் இருக்கிற மீனை ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த ட்ரேக்குள்ளார போட்டு நப்புறாங்க. அது அங்கே கடல்லேருந்து வரவோதே பண்ணியிருப்பாங்க. அதே வேலையை தான் இங்கேயும் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வலையில் நிறையா மீனுங்க ஒட்டி ஒட்டி இருக்குது. அந்த வலையில் இருக்கிற மீனை பிடுங்கி கீழே போடுறாங்க. எல்லாம் அந்த பாருங்கள், அங்கங்கே வலையிலேருந்து அப்படியே வலையை மேலே தூக்க அப்படியே மீனுக்கு அந்த வலையில் ஒட்டிட்டு வருது. அந்த ஒட்டிட்டு வந்த மீனை தூக்கி அப்படியே கீழே அந்த படகுல போடுறாங்க. இங்கே ஒருத்தர் அந்த மீனை கையில் அள்ளி போடுறாரு. அப்புறம் ஒரு பேஸ்கட் மாதிரி இருக்குது, அந்த இதில் முறை மாதிரி. அதில் அப்படியே வலித்து அப்படியே ட்ரேவை நப்புறாரு. ஒவ்வொரு ட்ரேவை நப்பினப்போ அவங்க வேறவங்க அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், மீனை அப்படியே நப்பி தண்ணி உள்ளே ஊற்றி விட்றாங்க. பாருங்கள், மறுபடியும் மீனை வலித்து அந்த முறத்தில் வலித்து அப்படியே உள்ளே போடுறாங்க, பிளாஸ்டிக் முறத்தில். இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த வலையை அப்படியே எடுத்து வலையில் சிக்கிக்கிற மீனெல்லாம் பாருங்கள் எடுத்து அங்கே அந்த வலையிலேருந்து கழட்டி இந்த படகுல உள்ளே போடுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த வலையை அப்படியே நேராக எடுத்துகிட்டே போகிறாங்க. மிச்சம் மீதி ஏதாவது 1 2 இவங்க கை தப்பி போச்சுன்னா பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒருத்தர் வலையை பிடிச்சி இங்கேயே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த வலையில் இருக்கிற மீனெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாருங்கள், அந்த வலையிலேருந்து எப்படி மீன் எடுத்து போடுறாங்கங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஒருத்தர் பாருங்கள் அந்த வலையில் சிக்கிக்கிற மீன் எடுத்து டப்புன்னு போடுறாரு. ஒருத்தர் அந்த வலையை சுற்றி பார்த்து எந்த சைடில் மீன் வகையாக வருமோ அதை எடுத்து பண்ணுறாரு. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே நப்பிட்டார். ட்ரே நப்பினதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் இங்கேருந்து ட்ரேவை தூக்கிட்டு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரேவை எடுத்து வச்சுட்டு இன்னொரு ட்ரேவை எடுத்து வைப்பாங்க. இந்த டிராக்டர் தான் கடலுக்குள்ளாருந்து கரைக்கு வந்தோன்னே கரையிலேருந்து இந்த மேட்டு மேலே இந்த படகை மேலே கொண்டு வந்து விட்டது. பாருங்கள், இப்போது இந்த ட்ரே நம்பியாச்சு. இது என்ன மீன் பார்த்தா மத்தி மீன் மாதிரி தெரியுது. என்ன மீனுன்னு எனக்கு சரியாக தெரியல. பாருங்கள், ஆனால் ஓரளவுக்கு மத்தி மீன் மாதிரி தான் தெரியுது. பாருங்கள், எவ்வளவு பெரிய வலை. இந்த வலையை கடலுக்குள்ளார போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. உள்ளுக்குள்ளாருந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. பெரிய வலைங்க, இழுக்க வலை வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், ஒருத்தர் இந்த ட்ரேயை தூக்கறக்கு வந்துட்டார். இந்த ட்ரேவை தூக்கிட்டு போயிட்டு அடுத்த ட்ரேவில் எடுத்து போடுவாங்க. இந்த வலை இன்னும் மூஞ்ச வாடு இல்லை. எடுக்க வலை வந்துகிட்டே இருக்குது. அப்போ எப்பேற்பட்ட வலை போட்டிருப்பாங்க, பெரிய வலையத்தை போட்டிருப்பாங்க. இன்னும் வலை வந்துகிட்டே இருக்குது எடுக்க. ஒவ்வொரு நாளைக்கு இந்த போட் நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. அங்கே கேட்டோம். இப்போ பிடிச்சிட்டு வந்துக்கிறது கொஞ்சம் கம்மி தானாம்மா. பாருங்கள், அதான் ஒவ்வொரு சில இடத்துல லைனாக மீனுக்கு மாட்டிக்குது. ஒரு சில இடத்துல எடுக்கிற வரைக்கும் 1 2 கூட இல்லாமல் போகுது. பாருங்கள், எடுக்க வந்துகிட்டே இருக்குது. அங்கங்கே மீனுக்கு 1 2 தான் பிடிக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல டப்புன்னு நிறையா மீனுக்கு பிடிச்சிருக்குது. அப்படியே வலையை எடுத்துகிட்டே வர்றாங்க. பாருங்கள், வலை எடுக்க வந்துகிட்டே இருக்குது. ட்ரே எடுத்துகிட்டு போகிறாங்க. இனி அந்த ஐயா அடுத்த ட்ரேவில்
நப்புவார். எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. நாமளும் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடியே பார்த்தோம். அங்கே ஒரு இது குடிசைக்குள்ளார வைக்கிறாங்களாட்டாக்குது. நீ அங்கேருந்து ஏதாவது லாரி டெம்போ அந்த மாதிரி எதாவது வந்து ஏற்றிட்டு போகுமா என்னமான்னு தெரியல. பாருங்கள், நம்ம வந்திருக்கிறது சாவக்காடு பீச், குருவாயூர் பக்கத்தில் இருக்குது. கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் பக்கத்தில் இருக்கிறது தான் சாவக்காடு பீச். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.